எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, சோடசக்கலை நேரம் என்ற இந்த பதிவில தை துவங்கும் போது 2025ஆம் ஆண்டில இந்த ஆங்கில புத்தாண்டில் தை மாதம் பிறக்கும் போது முதலாக வரக்கூடிய ஒரு சோடசக்கலை நேரம் மிக அற்புத சக்திகள் வாய்ந்தது. எப்படி என்று பார்ப்போம். என்ன செய்ய வேண்டும், எப்படி டபுள் விபரீத ராஜயோகத்தோடு அமைகிறது என்பதையும் பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு நேயர்களே, பௌர்ணமியானது மார்கழியில் துவங்கி தையிலே முடியக்கூடியதாய் இருப்பது போன்று தோன்றும். ஆனால் இது மார்கழியில் துவங்கி மார்கழியிலேயே முடியக்கூடியதானாலும் கூட பொழுது விடியும் போது தை மாசமாக இருக்கும். அது கூட 8:55 தான் சூரியன் மகர ராசிக்கு நகர்வார். ஆகையினாலே அப்போதுதான் சரியான தை. ஆகையினாலே அதிகாலையில் பொங்கல் வைத்தீர்கள் என்றால் அது தை பொங்கலாக இருக்காது, மார்கழி பொங்கல். இதை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பு, இந்த சோடசக்கலை நேரம் என்பது பௌர்ணமி முடியக்கூடிய அந்த நேரம், அது முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக சோடசக்கலை நேரம் என்பது ஆரம்பிக்கும். அந்த சோடசக்கலை நேரம் எப்போது முடியும் என்றால் அந்த பௌர்ணமி முடிந்து 1 மணி நேரம் கழித்து முடியும். ஆகையினாலே சோடசக்கலை நேரம் என்பது 2 மணி நேரம் இருக்கக்கூடியதாக அமைகிறது. ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 14/1/2025 தை 1 குரோதி என்று நாம் கணக்கெடுத்துக் கொள்ளும் போது அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையிலே வருவது இது மிகப்பெரிய அற்புதம். பிரம்ம முகூர்த்த வேலையிலே மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு சில மணித்துளிகள் இருந்தாலே சிறப்பு. ஆனால் ஒரு 2 மணி நேரம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் போது அது மிகப்பெரிய அற்புதங்களை தரும். ஆகையினால் இந்த பௌர்ணமி சோடசக்கலை நேரம் என்பது உங்களுக்கு அதிகாலையிலே சற்றேறக்குறைய 2:45 AM முதல் 4:45 AM வரை இது பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அமைகிறது. நீங்கள் 5 மணி வரை கூட ஒரு அமைதி காத்து ஒரு தியான நிலையில மனதிலே ஒரு விஷயத்தை நினைத்து வேண்டும் போது மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியதாக அமைகிறது. ஆகையினாலே இந்த நேரத்தில நாம் வேண்டக்கூடிய ஒரு விஷயத்தை, வேண்டிய வரத்தை நாம் பெறுவதற்கு இன்னும் சில விஷயம், பச்சரிசியை வைத்து பரிகாரம் செய்வது எப்படியோ அதுபோன்று ஒரு இலையிலே பச்சரிசியை வைத்து கூட நீங்கள் இந்த நாளிலே பரிகாரம் செய்யலாம். ஏனென்றால் இந்த பொழுது விடியும் போது பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து மாறும்போது தை மாதமாக மாறும். 8:55க்கு மகர ரவியாக மாறும். இந்த சோடசக்கலை நேரம் உண்மையில் சொல்ல போனால் மார்கழியிலே வரக்கூடிய சோடசக்கலை நேரமாக அமைகிறது. மார்கழி மாதத்துல விஷ்ணு துயில் எழுந்து புத்துணர்ச்சியோடு வரங்களை தரக்கூடிய அமைப்பு. இப்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில உங்களுடைய தலைக்கு மேல் மும்மூர்த்திகள் வலம் வருவதாக ஐதீகத்திலே சொல்லப்படுகிறது. இந்த சோடசக்கலை நேரத்தில் நாம் வேண்டிய வரத்தை பெற முடியும். அதை எப்படி என்று ஒரு குறிப்பு, சாதாரண விஷயம், பல நேரம் நான் சொல்லியிருக்கின்றேன். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கேட்டு பெறுங்கள். நிச்சயம் இந்த பிரம்மத்தினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். மேலும் 12ஆம் இடத்திலே மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அற்புத நிலையிலே இந்த நேரத்தில இந்த லக்னம் இருக்கக்கூடிய இடத்தில் பார்க்கும்போது 12ஆம் இடத்திலே லக்னம், 12ஆம் இடத்திலே சூரியன் மற்றும் புதன் இருக்கும். தனுசு ராசியிலே இருக்கும். பொழுது விடிந்து 8:55க்குத்தான் சூரியன் மகர ராசி உங்கள் ராசிக்கு வரும். ஆகையினாலே அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல ஒரு விபரீத ராஜயோகம். எதிர்பாராத விஷயங்களிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடலாம். அதேபோல் 6ஆம் இடத்து அதிபதி புதன், தொழிலிலே மந்த நிலை, கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை என்றால் இவையெல்லாம் அழித்து ஒழிப்பதற்கும் புதனினுடைய இந்த நிலை சூரியனோடு இணைந்திருக்கும் போது அரசு அனுகூலங்களை அள்ளி பெறக்கூடிய அமைப்பை இது தந்து விடுகிறது. ஒரு நுட்பம் உதிக்கும். இந்த 2 மணி நேர தியானத்துல மனதை நீங்கள் சிந்தனை ஓட்டத்தை எந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு பிரச்சனைக்கு யோசிக்கும் போது அதற்கு பல சிந்தனை மூலமாக ஒரு நல்ல தீர்வை தந்துவிடக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்திலே ஏற்படும். அது மட்டுமல்ல, சந்திரமங்கல யோகம் 7ஆம் இடத்திலே
வக்கர நீச்ச செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் கூட பாதகாதிபதி. வக்கிரம் நீச்சம் பெற்றிருக்கும் போது எப்போது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒன்று கெட்டிருக்கும் போது நல்லது. இப்படி ஒரு அற்புதம். அது சந்திரனோடு இணைந்திருக்கிறது. உங்களுக்கு ராசி சந்திரனோடு 7ஆம் இடத்துல இணைந்திருக்கும் போது வாழ்க்கை துணையின் மூலமாகவும் நலன்களை தரக்கூடிய ஒரு நேரம். இந்த குறிப்பிட்ட 2 மணி நேரத்திற்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் என்றால் பல சொல்லலாம். 2ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிரனும் யோகக்காரனும் இணைந்திருக்கக்கூடிய நேரம். ராகு 3லே அமர்ந்து குருவினுடைய வக்கரகுருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்படக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம், இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். அனுகூலமான திசையிலே உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அற்புத சக்திகள் வாய்ந்தது. எப்போதுமே அமாவாசை, பௌர்ணமி, ஆண் பெண் இந்த இருபாலரையும் பல நிலைகளிலே பாதிக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். இந்த 2 மணி நேரத்துல ஏதோ ஒரு 5 நொடி மட்டும்தான் சித்தர்கள் அருள் இருக்கக்கூடிய அந்த வாக்கின்படி நமக்கு இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகள் ஆங்கிலத்தில் ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த சக்திகள் அருளை தரக்கூடிய நேரமாக அமைகிறது. ஆகையினாலே இந்த நேரத்துல எளிய முறையில் செய்யுங்கள். ஒரு விளக்கு, ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய இல்லத்திலே பூஜை அறையிலோ அல்லது தூய்மையான இடத்திலோ அமர்ந்து தியான நிலையிலே இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை இந்த சோடசக்கலை நேரம் என்பது நிச்சயமாக தருகிறது. மேலும் இந்த தைப்பொங்கல் முதல் நாளில மகர ராசி என்பவர்களுக்கு முக்கியமாக ஒன்று, உங்களுக்கு பொது அறிவு, பொது சிந்தனை, அது மட்டுமல்ல புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி மேலும் ஓங்க வேண்டும் என்றால் அந்த அமைதி, பொறுமை என்பது உங்களுக்கு தேவை. அந்த பொறுமைக்கான பயிற்சி இந்த பிரம்ம முகூர்த்த வேலையிலே அமையும். பொருளாதாரத்திலே எதிர்பாராத தனலாபத்தை இந்த நாள் நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு. அது இந்த பிரம்ம முகூர்த்த வேலையிலே ஒரு தியானத்தோடு துவங்கும் போது அந்த வெற்றிக்கான பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு இந்த மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றியை தருவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டுமல்ல, ஏதேனும் அக்கம் பக்கத்திற்கு சென்று வரலாம் என்று உங்களுடைய இல்லத்தாரோடு நீங்கள் ஒரு திட்டம் ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த திட்டம் பெரும்பாலும் பயன் தராது. ஏனென்றால் வீட்டிலிருந்து வெளியே செல்வதற்கு வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அதனோடு மட்டுமல்லாமல் யாரோடும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் வெற்றிக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த தை பொங்கல் நாள் ஜனவரி 14 அமைகிறது. மேலும் உத்தராயணத்திற்கு சூரியன் அஷ்டமாதிபதி வடக்கு நோக்கி செல்கிறார். வடக்கு என்பது வளர்ச்சிக்கான பாதையாக எப்போதுமே இருக்கிறது. ஆகையினால் இந்த நாளில இந்த அற்புத தியானம் என்பது மிகப்பெரிய விஷயங்களை உங்களுக்கு தரும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துகிறது. இது மிகப்பெரிய வரம். புரிந்தவர்களுக்கு தெரியும். இதை அனுபவித்தவர்களுக்கு இதனுடைய வரம் என்ற அந்த சொல் எப்படிப்பட்டது என்பது புரியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை அனுகூல திசையிலே வெற்றிக்கான வாய்ப்பாய் மாற்றும். உங்களுடைய வாழ்க்கை துணை, வேலை துணை இவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தரக்கூடிய அற்புதங்களை நிறைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாளில உடல் நலமும் சீராக இருக்கும். சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் மிகப்பெரிய அளவிற்கு வரும். அண்மையிலே நான் தந்த ஒரு பதிவிலே ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஆம், நீங்கள் சொல்வது போல் நாங்கள் எலான் மஸ்க் கம்பெனியை வாங்க விலை பேசுகிறோம் என்று. உங்களுடைய வாக்கு வரமாகும். உங்களுடைய வார்த்தைகள் உங்களை உயர்த்தும். உண்மையிலே அப்படி நினையுங்கள். அந்த அளவிற்கு உயரக்கூடிய வாய்ப்பு மகரத்திற்கு இருக்கிறது. குடும்ப நலம் இருக்கிறது. இந்த நாளில காதல் வளமும் ஓரளவிற்கு இருக்கிறது. தொழில் வளம் இருக்கிறது. திருமண வாழ்க்கையில வெற்றிக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இப்படி உடல் நலம் சூப்பர், சொத்து சேர்க்கக்கூடிய எண்ணம் சூப்பர், குடும்ப வாழ்க்கை என்பது அற்புதம். இப்படி ஒரு அற்புத நாளை துவங்குவது, சோடசக்கலை நேர தியானத்தோடு துவங்குவது என்பது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தரும். எனது அன்பு நேயர்களே, இனிய தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். பொறுமை காக்க வேண்டும் என்றால் 2 மணி நேர தியானத்திலே ஒன்றை வேண்டி நிச்சயம் பெற முடியும். பௌர்ணமியின் பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வெள்ளத்தை பாய்ச்சட்டும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.